வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிவின் ஃபுட்டில் தேங்காய் சாப்பாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் பிங்க் கலர் முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். அது கூட வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காயை துருவி வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். ப்ரௌன் கலர் வந்ததும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாயை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க முட்டைக்கோஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வெஜிடபிளை இதில் சேர்த்து தரும்போது வெஜிடபிள்ஸோட சத்து கிடைக்கும். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு முட்டைக்கோஸ் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நல்லா முட்டைக்கோஸ் வேகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க தேங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா வறுபட்டதுக்கப்புறமா தேவையான அளவு சாதம் சேர்த்துக்கலாம். நான் 2 டிஃபன் பேக் பண்ணுற அளவுக்கு சாதம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு சாதம் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் 2 டிஃபன் பேக் பண்ணிக்கலாம். சிம்பிளான தேங்காய் சாதம் ரெடி. வாங்க டிஃபனை பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.